ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌரியமாக இருக்கேளா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க கரிஞ்சிக்காய் பண்ண போகிறோம். கரிஞ்சிக்காய்னாக்கா என்னன்னாக்கா அது சோமாசி மாரியே இருக்கும். அது எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். களைஞ்சி நல்லா ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி ஒரு வெள்ளை துணியில், ஃபேன்லாம் போடணுங்கிறது இல்லை, சாதாரணமாக அப்படியே துணியில் நல்லா காய வைங்கோ. வடிகட்டிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். உதுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சலித்து வச்சுக்கோ. நாம் இப்போ அதை அரைச்சி சலித்து வச்சுருக்கேன். இதை கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துப்போம். இந்த மாவு இந்த அளவுக்கு ஆவியாக புகையாக வறுப்பாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போகிறோம். இந்த மாவு டான்ஸ் ஆடுற மாரி, கோலம் போடுற மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் வறுக்கணும். கையில் தொட்டால் அப்படியே சுடின்னு சூடு வரும். அந்த அளவுக்கு சூடு வந்தால் போகிறோம். இந்த இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு மறுபடியும் அதை சலித்து வச்சுட்டாலும் சரி, இல்லை இதை ஆற வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்து வச்சாலும் சரி, இதை கட்டி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் மறுபடியும் இன்னொரு சுற்றுறது. அதை ஆற வச்சு எடுத்து வச்சுப்போம். நம்ம அந்த மாவை நம்ம இப்போ வறுத்து சலித்து வச்சுட்டாச்சு. மிக்சியில் சுற்றி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சலடை இட்டு சலித்து வச்சுட்டாலும் சரி, நம்ம சலித்து வச்சுன்னுட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வறுத்துக்கணும். அந்த உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இருந்தால் போகிறோம். ஆனால் 1.5 ஸ்பூனுக்கு துளியோண்டு வறுக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம பச்சரி முட்டை இட்டு 2 பச்சரி முட்டைக்கு வறுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ வறுத்துண்டாச்சு. ரொம்ப வறுக்கணுங்கிறது கிடையாது. நான் அதுக்கு என்னன்னாக்கா தேங்காய், ஒரு தேங்காய் உடைச்சி எடுத்துட்டுருக்கேன். அது கொஞ்சம் பெரிய தேங்காவாக இருக்குது. அதான் எந்த பாத்திரத்துக்கு தேங்காவை அளந்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அரை பாத்திரத்துக்கு கடலப்பருப்பு எடுத்துங்கோ. அந்த பாத்திரத்துலேயே 2 கப்புக்கு வெல்லம் எடுத்துங்கோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த அரை கப்புக்கு உண்டான கடலப்பருப்பு, அதான் இந்த பாத்திரத்துக்கு எனக்கு 1 கப்பு தேங்காய் இருக்குது. அதனால அரை கப்பு கடலப்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். அதை வறுத்துக்கணும். அதுக்கு உண்டான வெல்லம் 1க்கு 2 இதை வச்சுருக்கேன். 2 ஏன் வேணும்னாக்கா இந்த கடலப்பருப்புக்கும் திதிப்பு வேணும் இல்லையா? அதனால 1க்கு 2 போட்டுக்கணும். ஒரு அரை கப்புக்கு வெள்ளை எள்ளு. இதை என்ன பண்ணாக்கா ஊற வைக்கணுங்கலாம் கிடையாது. தண்ணியை விட்டு மண்ணெல்லாம் இல்லாத வரைக்கும் நல்லா களைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த கடலப்பருப்பை இதுமாரி செவக்க வறுத்துனுட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ இந்த எள்ளை வறுத்துக்கணும். எள்ளு படபடன்னு வடிக்கும். வெடித்து அது சத்தமெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுங்கிறாப்புல நீங்கள் எடுத்துருங்கோ. அது என்னன்னாக்கா இந்த எள்ளு வறுபட்டதுக்கான அடையாளம் துளியூண்டு எடுத்து போட்டு இப்படி கையில் உடைச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோளேன், இந்தமாரி சேப்பாக தெரியும். இதோ இந்தமாரி உங்களுக்கு இதில் தெரியலையே கரெக்டாக. இது கொஞ்சம் நெசுக்கினேன்னா இதோ லைட்டாக இந்தமாரி கோல்டன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இந்தமாரி கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் வறுபட்டதுக்கு அடையாளம். இதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தேன்னா கண்ணங்கரேன்னு போய்டும், வாசனையே போய்டும். இப்போ நம்ம எடுத்து கொட்டிட்டுலாம் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு அரை கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். இதில் இந்த வெல்லத்தை போட்டுருவோம். வெல்லம் கரையட்டும். அவ இதேமாரி திருவி வச்சுங்கோ. பத்தையாக விழுந்துருதுனாக்கா அப்படியே போடாதீங்க. அப்புறமேலுக்கு நம்ம குழக்கட்டைக்கெல்லாம் சொப்பு செய்கிற மாரி செஞ்சு அதை இதுக்குள்ளெல்லாம் வைக்கணும். வச்சு எண்ணெயில் பொரிக்கணும். அப்புறம் இல்லைன்னா அந்த எண்ணெயில் பூரிண்டு தேங்காயெல்லாம் வெளில வந்துட்டு அப்புறம் நன்னாவே இருக்காது. அந்த இது வெளில வந்துட்டு அசிங்கமாக தெரியாது, நன்னாவே இருக்காது கரிஞ்சிக்காய். அப்படி அந்தமாரி பத்தையாக விழுந்துருந்துனாக்கா இதை போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு ஃபார்வேர்டில் ஒரு சுற்றி இல்லைன்னா வச்சுக்கோ. என்னோடது ஒழுங்காக வந்துருக்கிறதுனால நான் அப்படியே தான் போட போகிறேன். வெள்ளம் மாட்டுக்கும் வெள்ளம் கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கடலப்பருப்பை நல்லா பவுடராக பண்ணிங்கோ. பவுடராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் பட்டால அந்த எள்ளை போட்டு முன்னாடியே கடலப்பருப்பு எள்ளு 2த்தையும் சேர்த்து போட்டுனாக்கா அந்த எண்ணெய் மாரிலாம் எள்ளில் வரும் பற்றியெல்லாம் அதில் இதுனுண்டு நல்லா கடலப்பருப்பை பவுடராக ஆகாமல் போயிடும். நீங்கள் அதனால் கடலப்பருப்பை சுற்றினுட்டோம். அதுக்கு மேலே இந்த எள்ளை போட்டு சுற்றிட்டாலும் சரி,
இல்லைன்னாக்கா கடலப்பருப்பை வறுத்து பொடி பண்ணி எடுத்துனுட்டு அப்புறம் இந்த எள்ளை பொடி பண்ணி போட்டுருந்தாலும் சரி கூட இந்த கடலப்பருப்பு எள்ளு ரெண்டும் பொடி பண்ணி போட்டுக்கணும். அதோட ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காவை சேர்த்து பொடி பண்ணிக்கிறதா தான் கடலப்பருப்பு பொடியை சேர்த்து பொடி பண்ணிக்கோ. இல்லை ஏலக்காய் பொடி வச்சுருந்தேன்னா ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கோ. வெல்லம் கரைஞ்சிருத்தோம். நம்ம இப்போ இதில் தேங்காவை போட்டுடலாம். நீங்கள் தேங்காவோடையே தண்ணியை விடாதபடிக்கு வெள்ளத்தை போட்டே கலரலாம். ஆனால் கலர்னால் என்ன கைவிடாமல் மணிக்கணக்காக கலரின்னு இருக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களை சொன்னேன். இது கொஞ்சம் நேரம் கலர்னாலே போகிறோம். இப்படி கலருங்க. அதான் இந்த சட்டு வத்துட்டோ ஏதாவது ஒரு கரண்டிட்டோ இப்படி அமுக்கி பார்த்தேன்னா இப்படி லைட்டாக துளி இருந்ததுன்னா பரவாயில்ல. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. 1.5 வட்டி தண்ணியெல்லாம் இந்த லைட்டு சூடாக இருக்கு பார்த்தீங்களா. அப்போ இருந்துட்டு நீங்கள் 4 பேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 4 கலர்னேனாலே அந்த தண்ணியெல்லாம் அது அந்த வெள்ளத்தோட மிக்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் இதுலேயே வைக்காதீங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் தூக்கி கொட்டிட்டுருக்கோ. நீங்கள் கொழக்கட்டை பூர்ணமாக இருந்தாலும் சரி இந்த பூர்ணமாக இருந்தாலும் சரி பண்ணேன்னாக்கா அந்த இழுப்பு செட்டிலேயே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த சூட்டுக்கும் அதுக்கும் என்னாகும், அது நீங்கள் அப்புறமேலுக்கு கொழக்கட்டை பண்ணும்போது போட்டால் கல்லுருண்டை மாரி ஆகிடும். அப்படியே உள்ளுருண்டை மாரி கடிச்சா ஜம் ஜம் ஜம்னு வாயில் கடி விட்டுகிட்டே இருக்கும். கொழக்கட்டை சாப்பிட்டா கடி சாப்பிட்ற மாதிரி இருக்காமல் அழுத்தமாக ஆகிடும் அந்த பூர்ணம். அதனால் கையோட இப்போ நம்ம தட்டில் கொட்டிடணும். போட்டேன்னா கொஞ்சம் பெரிய தட்டுலையோ பேஷன்லையோ எதுலையோ போட்டு இப்படியே கொஞ்சம் ஆறுறதுக்காக லைட்டாக அப்படியே பரத்தி விட்டுங்கோ. இந்த விதன்னு சூட்டில் ஆறுனதுக்கப்புறம் கொதிக்க இப்போ இருக்குது. கொஞ்சம் ஆறி விதன்னு இப்போ தொடர அளவுக்கு வரும்போது நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பவுடர் மிக்சியில் பொடி வச்சுருக்கேன். அதாவது இந்த கடலப்பருப்பு பொடி பண்ணிட்டு அது மேலேயே எல்லையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ தூக்கி அதில் கொட்டி ஒன்றா பிசைஞ்சு அதுலேயே ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும். போட்டு பிசைஞ்சு ஒரு விறக்கடை நீட்டுக்கவா போட்டுக்கணும். அது எப்படிங்கிறத இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஏலக்காய் பொடியை போட்டுட்டாச்சு. இப்போ இது லைட்டு சூட்டில் இருக்குது தொடர அளவுக்கு. இப்போ அந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் கொட்டி கொத்தாப்புல நம்ம சப்பாத்தி மாமே கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நீங்கள் இதை இதுமாரி எழுங்குறப்பல பிசைஞ்சுக்கணும். இது இப்போ கெட்டியமாக இருக்க பார்த்தீங்களா, இன்னும் 2 நிமிஷத்தில் இலகிக்கும் கொஞ்சம். ஏன்னாக்கா நம்ம இதில் எள்ளு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதானது கொஞ்சம் லூஸு கொடுத்துக்கும். அது வரலும் கொஞ்சம் நல்லா அழுத்தி எல்லா மாவையும் ஒத்தாப்பில் கலந்துங்கோ. நீங்கள் இதுமாரி பந்து மாரி உருண்டையாக உருட்டி எடுத்துங்கோ. இதில் உருட்டை வரலையேன்னு சொல்லிட்டு தண்ணி கிண்ணி விட்டுறாங்க. தண்ணி விட்டேன்னா பட்சணம் வீணாக போயிடும், நமுத்தும் போயிடும். அதனால் இந்தமாரி தண்ணி விடாமல் தான் நீங்கள் கொஞ்சம் விதன்னு சூட்டில் இருக்கும்போது இந்தமாரி பிசைஞ்சுட்டு இந்த சூடு லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சூட்டுலேயே நம்ம இப்படி உருட்டிண்டு இத்தனை பெருசுக்கு போட்டுடணும். இத்தனை பெருசுக்கு போட்டுடணும். எல்லாத்தையும் இதேமாரி நீங்கள் உருட்டி போட்டுருங்க எல்லாத்தையும். இதை நீங்கள் முடிஞ்சால் இன்றைக்கே கூட பண்ணிக்கலாம். மாவு கிண்டிட்டு இதை கொழக்கட்டை மாரி சொப்பு பண்ணணும். மாவு கிண்டி சொப்பு பண்ணி அதுக்குள்ளே இதை வச்சு மூடி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் மாவை அரைச்சி வச்சுட்டு வறுத்துக்கிறது ரெடியாக வச்சுட்டேன்னா இதை முடிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம், இல்லைன்னா 2 நாள் கழிச்சு கூட பண்ணலாம். ஆனால் கையோடு இதை இப்படி உருட்டி போட்டுடணும். அப்படியே இந்த பிசைஞ்சத்தோடு மூடி வச்சேன்னா உங்களுக்கு கையோட உருட்டி போட வராது. இது லைட்டாக விதன்னு சூட்டில் இருக்கும்போதே நம்ம இப்படி உருட்டி போட்டுட்டோன்னா அப்புறமேலுக்கு அது இறுகின்றாலும் நம்ம எண்ணெய்க்குள்ளே தான் வச்சு மூட போகிறோம். அது கொஞ்சம் அழுத்தமாக தான் ஆகணும். அது இந்த உருண்டை இல்லைனாக்கா லூஸாக இருந்துன்னு வச்சுக்கோ, அது கரிஞ்சிக்காய் நமுத்து போயிடும். அதனால தான் இப்படி பண்ணணும். நம்ம உருட்டி போட்டுக்கணும் எல்லாத்தையும். இப்படி உருட்டி போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இது கெட்டிமாக எடுத்துன்னா கூட நம்ம அப்படியே வச்சு கொழக்கட்டை மாரி பண்ணிங்கிறப்பல அதுக்குள்ளே வச்சு தான் பண்ண போகிறோம். இனிமேல் கெட்டியாக போனால் பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் நல்லா ஆறின ஒன்று ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டுருக்கோம். நாளைக்கு முடிஞ்சா பண்ணுங்க, நாளைக்கு முடிஞ்சா விட்டுங்க, இல்லைன்னா 2 நாள் கழிச்சு பண்ணுங்க. ஆனால் அந்த மேல் மாவு இருக்குது பாருங்க கிண்டுறையில், அதை என்றைக்கு பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி தான் கிண்டிக்கணும். உளுத்த மாவை வறுத்த புத்தியில் உளுத்த பருப்பு அதை பொடி பண்ணி நைஸாக சலித்து வச்சுங்கோ. பாக்கியை மாவு கிண்டுறதுலேருந்து காமிக்கிறேன். மாவை வறுத்து சலித்து வச்சுட்டாச்சு. இப்போ அந்த மாவை அளந்துங்கோ. 1 டம்ளருக்கு 1 டம்ளர் மேலே தண்ணி வச்சுங்கோ. கொஞ்சம் கூடவே வச்சுப்போம். சில மாவு இழுத்துன்னா விட்டு கலர்றதுக்காக வேணும். இப்போ என்னோடது 4 டம்ளர் இருக்குது.
4 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுப்போம். ஒரு டம்ளர் போல் எக்ஸ்ட்ரா வேக வச்சுப்போம். இதை முதல்ல கொதிக்க விடுவோம். நாம் இப்போ ஒரு டம்ளருக்கு உண்டான தண்ணி எடுத்து வச்சுடுவோம். அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய்யை போட்டுடலாம். நம்ம நீங்கள் நெய்னா நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அடுப்பை சின்னதில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை கொட்டி நம்ம கிளறிக்கணும். இந்த தண்ணி இப்போ இதுக்கு போதுமானதாக இருக்குது. அப்புறம் நம்ம அந்த வெந்நீர் வச்சுருக்கிறது பிசையும் போது தேவைப்பட்டால் நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். ஆறுனதுக்கு அப்புறம் இழுத்து பிசைவோம். எவ்வளவு மாவு இப்போ எடுத்துகிட்டு இருக்கோமோ முதல்ல பண்ணுறதுக்கு, அதான் அந்த பாத்திரத்தில் மாவே நம்ம போடலை கிண்டும்போது, அதனால் மட்டுப்பட்டாக தான் மாவு எடுத்துகிட்டுருக்கோம். அந்த மாவுக்கு உண்டான உப்பை மாத்திரம் போட்டுங்க. அதில் நீங்கள் ஒண்டியாக பண்ணுறவானா இருந்தால் ஒரேடியாக மாவை கிண்டிடாதீங்க. ஒரு டம்ளராக 2 டம்ளராக கிளறிங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு மாவு கிட்டத்தட்ட 1 டம்ளருக்கு உண்டானது எடுத்துட்டுருக்கேன். பாக்கி அங்கே வச்சுட்டு இதை வந்து 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போல் இந்த உளுத்தம்பொடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உளுத்தம்பொடியை போட்டுங்கோ. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். சொட்டு மாத்திரம் வெந்நீரை விட்டு இழுத்து பிசைஞ்சுங்கோ. கட்டி இல்லாமையே இந்த மாரி நல்லா உருண்டையாக பிசைஞ்சு விட்டு மட்டுப்பட்டால் மாவு எடுத்துங்கோ. ஏன்னா அது காஞ்சி போகாமல் இருக்க ஒரு வெள்ளை துணியை போட்டு அப்படியே மூடி வைங்க. இதில் நம்ம இப்போது சொப்பு செஞ்சுக்கணும். சொப்பு செஞ்சுக்கணும். நீங்கள் கல்லெண்ணெய் வச்சுட்டாலும் சரி, தேங்காய் எண்ணெய் வச்சுட்டாலும் சரி. இந்தமாரி கிண்ணம் பண்ணிக்கோ. இந்த கிண்ணம் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்துக்குள்ளே இதை வச்சு அப்படியே மூடி இந்த ஜகடை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜகடை இட்டு நீங்கள் அப்படியே இழுத்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா இந்த ஓரமெல்லாம் என்ன பண்ணோன்னா இப்படி நம்ம முறுக்கு சுற்றுவோமே அதுமாரி சுற்றிக்கணும். இதுமாரி அப்படியே சுற்றிக்கணும். அவ்வளோதான். இதை எண்ணெயில் ஒரு 5-6 போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டாக எண்ணெயை வச்சுக்கிறப்பல போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த ஜகடை மாரி இருக்கிறதுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டாலும் சரி. அப்படி வேணால் வரலன்னாக்கா இப்படி பண்ணிக்கலாம். ரொம்ப எட்ஜில் வச்சு கட் பண்ணாங்க. அதாவது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அந்த உள்ளே இருக்க பூர்ணம் வெளியில் வந்துடக்கூடாது. வந்ததுன்னா எண்ணெய் ஃபுல்லும் அந்த உள்ளே இருக்க பூர்ணமெல்லாம் அதுன்னு ஒரு மாதிரி கருப்பாக ஆகி போய்டும் தேங்காய் இருக்கிறதுனால. இதேமாரியே நீங்கள் எல்லாத்தையும் ஒரு 10-15 சேர்ந்தோடனே எண்ணெயில் போட்டு எடுத்துங்கோ. எண்ணெயை வந்து மீடியத்தில் வச்சுங்கோ. வச்சுட்டு நீங்கள் இதை போடணும். அதை போட்ட உடனே திருப்பிடையில் இதோட ஷார்ப்பாகம்லாம் இருக்கும் தெரியல, இதோட ஷார்ப்பாகும் அதெல்லாம் இங்கே வெட்டி விட்டோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து திருப்புங்கோ. மெதுவாக திருப்புங்கோ. இதை அப்பப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்கோ. இது வெறும் நாள்லையே குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாக்கா திங்கிறதுக்கு வேணும்ன்ட்டு எங்கள் அம்மா பண்ணி தருவோம். கோகுலாஷ்டமின்னா கூட கோகுலாஷ்டமிக்கு இது பண்ணுவோம். உங்களால் கோகுலாஷ்டமிக்கு என்னெல்லாம் முடியுமோ முடிஞ்சதை பண்ணுங்க. ஒன்றும் பண்ண முடியலன்னா கூட பால், வெண்ணெய், தயிர் அதுமாரியாவது வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க.
எத்தனையோ பேர் ஆஃபீஸ் போகிறவா இருப்பேன், உங்களுக்கு டைமே இருக்காது. டைம் இல்லாதவா இதுமாரி பால் தயிர் வெண்ணெய் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சதை எதையாவது ஒன்று பண்ணி வேணால் நைவேத்தியம் பண்ணுங்க. ஆனால் கடையில் விற்கிறத வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணாங்க, அது 10 பேர் சாப்பிட்டது. அதுக்கு இது பரவாயில்ல, பால் தயிர் வெண்ணெயை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது. இது இப்போ வெந்துடுத்துன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓசையும் கொஞ்சம் அடங்கி கொடுத்தோ. ரெண்டாவது மேலேயும் முதக்க ஆரம்பிச்சு கொடுத்து பாருங்க. இதோ அதுமாரி மேலே முதந்து வந்துடும். இப்போ நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டியதுதான். ஒரு பெரட்டை பெரட்டிட்டோம். அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பாக்கி வச்சுருக்கலாம் நம்ம போடலாம். இதேமாரி நீங்கள் எத்தனை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. பூர்ணம் சப்போஸ் மாவு கலர் மாவு பத்தாமல் போயிடுதுனாக்கா பூர்ணம் அப்படியே மீந்து போடுறதுனாக்கா அப்படியே மூடி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ. நீட்டுக்க போட்டு வச்சது ஒரு 3 மாதம் வரலாம் வீணாக போகாமல் இருக்கும். 2 பேரும் உங்களுக்கு என்றைக்கு டைம் கிடைக்குமோ அன்றைக்கி பண்ணிக்கலாம். இந்த வேறு சரி பூர்ணம் தீந்து போயிடுத்து வெறுமாவு இருக்கே, நான் இப்போ அதை கலரிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த வெறுமாவில் துளி உப்பு தான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டுரும். துளி காரப்பொடி, பெருங்காயம், கொத்தமல்லி, துளி ஓமம் எல்லாத்தையும் போட்டு பெருசாக சப்பாத்தி கல்லில் வச்சு சப்பாத்தி மாரி பெருசாக இட்டுவிட்டு ஒரு மூடிட்டு ரவுண்டாக பூரி மாரி இட்டு பொரிச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அந்த மாவு மிந்தி படுத்துனா அந்த பூரி மாரி இருக்கிறது நவுத்தா மாரி இருக்காது, முறன்னு தான் இருக்கும். அதனால் வேண்டி அந்த மாவு மீந்து படுத்துனா அதை அப்படியும் பண்ணி தந்துடலாம் குழந்தைகளுக்கு வேஸ்ட் ஆகாமல். இதெல்லாம் சத்தமெல்லாம் அடங்கி எடுத்து மேலே மறந்து வரதுக்கெல்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு பேர் கோல வடம்பா. இதை பாரு சீப்பிம்பா. இதெல்லாம் என்னென்னா கோகுலாஷ்டமி போதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணி தருவா. அதை சும்மா இந்த மாவில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேர் பண்ணி கொடுத்தா பிடிக்கும். இதுக்கு பேர் கோல வடை. இந்த நீட்டுக்கு இருக்கிறது பேர் சீப்பின்னு பேர். இது கரிஞ்சிக்காய் ரெடி. இது இந்த குழந்தைகளுக்காக கோல வடை சீப்பி எப்படி பண்ணுறதுக்காக பேருக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதுமாரி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.